நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 1994 வெளியான தி டைட் அண்ட் தி மூன் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான கதை. ஒரு 7 வயசு பையன், அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்புறம் இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதால 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி பையனை கட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. அவங்க ஊர்ல ஒரு உரியடி திருவிழா மாதிரி நடக்குது. அந்த திருவிழாவில் இந்த குட்டி பையன் கலந்துக்கிறான். கஷ்டப்பட்டு எல்லாரும் மேலேயும் ஏறி முன்னேறி மேலே போறாரு. எல்லாரும் விடாத புடி புடி அப்படின்னு சொல்லி கத்தவும் அங்கிருந்து டிஸ்டர்ப் ஆகி அங்கிருந்து கீழே விழுறாரு. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பெரிய வயசு பையன் ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கான். அவன் பேர் ஜான். ஜான் நம்ம ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்றாரு. பரவாயில்ல விடுற, அடுத்த மாசம் நடக்கும்போது நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணி அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அவனை வாடா அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம குட்டி ஹீரோவுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்காரு. அம்மாவையும் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அம்மா அந்த குட்டி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அதை பார்க்குற நம்ம குட்டி ஹீரோவுக்கும் தாய்ப்பால் குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அப்போ நம்ம ஹீரோ, அம்மா எனக்கும் தாய்ப்பால் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு, எனக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா, என்னடா நீனா சின்ன குழந்தையா, உனக்கு பால் கொடுக்கறதுக்கு போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தாய்ப்பால் குடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. யார்கிட்டயாவது தாய்ப்பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதனால இவர் என்ன பண்றாருன்னா பால் பொடியில தண்ணி ஊற்றி பால் குடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பெட்டா ஒரு தவளையை ஒரு பாட்டில வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது தாய்ப்பால் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீராத ஆசை அவனுக்குள்ள வருது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுடைய தம்பி குழந்தை ரொம்பவே பசியில் அழுது. ஆனால் குழந்தை அவளை அழுதும் யாருமே வெளியே வந்து பார்க்கல. அவங்க அம்மா வந்து பார்க்கல. அவங்க அம்மா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இவன் போய் பார்க்குறான். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறத அவன் பார்த்துடுறான். நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் பயங்கரமான ரொமான்ஸில் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுடைய மார்பகத்தில் அவங்க அப்பா வாய் வச்சிருக்கிறத இவன் கவனிக்கிறான். நம்ம ஹீரோ சின்ன பையன் இல்லையா, ஸோ இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம அம்மா அப்பாவுக்கு பால் கொடுக்குறாங்க, நம்ம தம்பிக்கு பால் கொடுக்குறாங்க, நாம கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம ஹீரோ மறுநாள் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. டே, நேற்று நைட்டு என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவுடைய பாலை குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா நான் பால் கேட்டா மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, பாவண்டா அவங்க அம்மா, நைட்டு உங்க அப்பாவுக்கு பால் கொடுக்குறாங்க, பகல்ல உன் தம்பி பாப்பாவுக்கு பால் கொடுக்குறாங்க, அதனாலதான் அவங்க கிட்ட பால் தீர்ந்து போயிருக்கோம், அதனாலதான் நீ கேட்டப்ப கொடுக்காம இருந்திருப்பாங்க. டே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ண, கண்டிப்பா உனக்கு தாய்ப்பால் கிடைக்கும் அப்படிங்கிறான் அவன். என்ன ஐடியாடா சொல்லுடா அப்படிங்கிறான் இவன். நம்ம ஊர்ல பால் கொடுக்கக்கூடிய ஆண்டிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ண, அவங்க கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம். நம்ம என்ன காசு பணமா கேட்க போறோம், பால் தானே கேட்க போறோம், கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிறான் அவன் ஃப்ரெண்டு. இவனுங்க அதுக்கப்புறம் போற வர ஆண்டியோடைய மார்பகத்தையே பாக்குறானுங்க. டேய், இவங்க கிட்ட பால் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கானுங்க. அன்னைக்கு ஃபுல்லா நம்ம குட்டி ஹீரோ யார்கிட்டயாவது பேசி பால் வாங்கி குடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா யார்கிட்டயுமே அவரால் பேச முடியல. நம்ம ஹீரோவுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. கடவுள்கிட்ட வேண்டாரு, எனக்கு ஒரு நல்ல பெண் காட்டு, அவங்க கிட்ட இருந்து எனக்கு தாய்ப்பால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். மறுநாள் விடியுது. நம்ம ஹீரோ அவனுடைய பெரிய வயசு ஃப்ரெண்டு ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு கடைக்கு போறாங்க. அப்போ இவன் ஃபிக்ஸ் பண்றான், இவங்க தான் நமக்கு சரியான ஆளு, இவங்க கிட்ட எப்படியாவது பேசி இவங்களுடைய பாலை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த குட்டி பையன் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்டு ஜானுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்ச போகுது. நம்ம ஹீரோ கிட்ட ஜான் சொல்லிடுறாரு, நீ அந்த பொண்ணை பார்க்காத, நான் ஃபாலோ பண்ண போறேன், நான் லவ் பண்ண போறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல இவங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன போட்டி மாதிரி வருது. நம்ம 2 பேருமே ஃபாலோ பண்ணுவோம், யார் கரெக்ட் பண்றா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறானுங்க. ஆக்சுவலா நம்ம படத்துடைய ஹீரோனி யாருன்னா, அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க. அங்க நாடகம், நடனம் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன வேன் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய வீடு. அவங்க அதில் தான் டிராவல் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அவங்க இந்த ஊருக்கு ஒரு டெம்பரரியா வந்திருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோனே அவங்களுடைய தேவைக்காக கொஞ்சம் தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லி குழாவை திறந்து பார்ப்பாங்க. அந்த குழா ரொம்ப டைட்டா இருக்கும், திறக்க முடியாது. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்த ஜான் வந்து அவங்களுக்கு உதவி பண்றான். ஸோ இவன் ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம என்ன சொல்றான்னா, இதுக்கப்புறம் ஏதாவது கடைக்கு போனோம் வரணும், ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா தயக்கமே இல்லாம என்னை கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டு போட்டு வைக்கிறான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஜான் அவங்களுக்கு உதவி செய்யறத நம்ம குட்டி ஹீரோவும் தூரத்துல இருந்து பாத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் என்ன அவன் முந்திக்கிட்டான், நாம இவங்களுக்கு ஏதாவது உதவி தான் செய்யணும், அப்பதான் இவங்க கிட்ட தைரியமா பால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்றானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜான் அவங்கள விரும்புறதா அவங்க கிட்டே சொல்லிடுறான். நான் உங்களை ரொம்ப விரும்புறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்ன ஒதுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறான். அதுக்கு அவங்களும், ஜான் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உனக்கு தெரியாதா, தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
உனக்கு என்னை விட பெட்டராக ஒரு பொண்ணு கிடைப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ தாங்க நம்ம தலைவனுக்கு உயிரே வந்தது, அப்பா தனியாக ஒழிஞ்சா நமக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ கூட இந்த ஜான் அவங்கள விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறான். அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை ஏற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மறந்துடு, இதுதான் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஜான் என்ன பண்ணுறான்னா, அவங்களுடைய உள்ளாடைகள்லாம் அங்கே துவைச்சு காயப்பட்டிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு உள்ளாடையை எடுத்துருவான். அதை நம்ம குட்டி பையனும் பார்த்துடுறான். நம்ம ஜானுக்கு அவனுடைய வயசுக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாடி பில்டர். அவன் பேர் மைக்கேல். அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவன் கொண்டு வந்த அந்த உள்ளாடையை காட்டி, நான் அந்த பொண்ணு கூட ஒன்று முன்னமாக இருந்துட்டேன், நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட நான் பல முறை சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கதை அளக்குறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் கவனிச்சிட்டு தான் இருக்காரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தம்பி என்ன பண்றான்னா, அவனும் நேரா வந்து அந்த உள்ளாடைகளை ஒன்று எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு அவனுடைய வீட்டுக்கு ஓடிடுறான். நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்குள்ள அந்த உள்ளாடையை எங்க வச்சாருன்னு தெரியல, கரெக்டா அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிறாரு. இது யாருடைய உள்ளாடை, எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை 2 போடு போடுறாரு. அப்பா எவ்வளோ அடிச்சு என்ன கேட்டாலும் நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லவே இல்லை, வாயை திறக்கலாம். அந்த சீன் அப்படியே முடியுது. அப்புறம் நம்ம ஜான் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறாரு. நம்ம ஜானுடைய ஃப்ரெண்டு மைக்கேல் என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு அவனை. அப்போ நம்ம ஜான் அவன் லவ் பண்ணுற பொண்ணை பற்றியும் அந்த பொண்ணு இவனை ஏற்றுக்கலான்ற விஷயத்தையும் தன்னுடைய நண்பனான மைக்கேல் கிட்ட ஷேர் பண்ணுறான். மைக்கேல் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறான். வாடா, நான் புது பைக் வாங்கியிருக்கேன், அதில் ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ஜானை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். மறுநாள் ஜானுடைய ஃப்ரெண்டு மைக்கேல் மட்டும் தனியாக பைக்கில் வேகமாக போகிறான். அப்போ எதிர்பாராத விதமாக மைக்கேல் ஒரு விபத்தில் மாட்டி இறந்து போகிறான். தன்னுடைய நண்பனுடைய இறப்பு ஜானுடைய மனசை ரொம்ப பாதிக்குது. ஜான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான், மன அழுத்தத்தில் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அவனுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அந்த ஆறுதல் ஒரு கட்டத்தில் காதலாக மாறுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் டச் உண்டாகுது. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து ஜானும் அந்த பொண்ணும் வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்துறாரு. ஆனால் அப்போ அவர் எதுவுமே கேட்காம அமைதியாக போயிடுறாரு. மறுநாள் காலையில் தன்னுடைய ஒய்ஃபை பார்த்து, ஏன் இப்படியெல்லாம் பண்ணேன், என்ன ஆச்சு உனக்கு, நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சண்டை போடுறாரு. மறுநாள் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு எல்லா டோரையும் லாக் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதையெல்லாம் பார்த்தா நம்ம குட்டி ஹீரோ அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். அந்த வண்டி மாதிரி ஒன்றில் தானே அவங்க தங்கியிருப்பாங்க, அந்த வண்டியோட மேல் கூரையில் போயிட்டு உள்ளே குதிச்சு அவங்கள காப்பாற்றுவான். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஜானுமே வந்துடுறான். ஜான் கிட்ட இந்த பொண்ணு சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு, என்னுடைய புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணுடைய புருஷனுமே அங்கே வந்துடுறான். அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஜானை பயங்கரமாக அடிச்சிடறாரு. அந்த பொண்ணும் அந்த குட்டி பையனும் சேர்ந்து ஜானை காப்பாற்றுறாங்க. இவன் மறுபடியும் அந்த பொண்ணை திட்டுறான், உனக்கு அவன் தான் முக்கியமா, எதுக்கு நீ அவனை காப்பாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் புருஷன்கிட்ட, இல்லைங்க மன்னிச்சிடுங்க, நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், நான் தான் கொஞ்சம் எல்லை மீறி அவன்கிட்ட ஒன்றா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் எப்பவும் போல ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி 2 பேருமே அங்கே சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனாலும் ஜான் அவங்கள விடுற மாதிரி தெரியல, மறுபடியும் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறான். அந்த பொண்ணு அவனை விட்டு விலகி போக முயற்சி பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு, எப்படியாவது அவங்க கிட்ட போய் கேட்டு தாய்ப்பால் குடிச்சாகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். எடுத்த உடனே எப்படி எனக்கு தாய்ப்பால் வேணும்னு சொல்லி கேட்கறதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆசையா ஒரு தவளை ஒன்று பாட்டில் வச்சு வளர்ப்பான். அந்த தவளையை அவங்களுக்கு பரிசா கொடுப்பான். இதுதான் என்னுடைய பெட் அனிமல், இதை நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு இந்த பரிசு கொடுத்தல, நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ, எனக்கு தாய்ப்பால் வேணும், தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். முதல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, சின்ன குழந்தை தானே, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய மார்பை கசக்கி அதுலேருந்து பிழிஞ்சு அவனுக்கு தாய்ப்பாலை டைரெக்டாக வாயில் ஊற்றுறாங்க. ஆனால் நம்ம குட்டி ஹீரோவுக்கு இப்போ கூட ஆசை தெரியலங்க, அவனுக்கு பாதி ஆசை தான் தீர்ந்துருக்கு. ஏன்னா அவனுக்கு மடியில் படுத்துக்கிட்டு தாய்ப்பாலை ஒரு குழந்தை குடிக்கிற மாதிரி குடித்தாதான் அவன் ஆசை தீரும். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் என்னை மடியில் படுக்க வச்சு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா தான் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் நீ ஏதாவது ஒரு சாதனை பண்ணு, அதை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி உன்னை படுக்க வச்சு நான் தாய்ப்பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஜான் மறுபடியும் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறான். இதுதான் கடைசி தடவை, இந்த ஒரு வாட்டி நம்ம ஒன்றா இருந்துடலாம், இதுக்கப்புறம் நான் உன்னை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மறுபடியும் அந்த பொண்ணும் ஜானும் பெட்ல ஒன்று பண்ணா ஒன்றா இருக்கிறாங்க. ரொமான்ஸ், பயங்கரமான ரொமான்ஸ் நடக்குது. அப்படியே மறுநாள் காலைல விடியுது. நம்ம படத்தோட ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு உருடி திருவிழாவை மிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா அவரு. ஸோ இன்னைக்கு மறுபடியும் அதே உருடி திருவிழா நடக்குது. இந்த உருடி திருவிழாவில் எப்படியாவது ஜெயிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பால் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவங்களுமே தூரத்துல இருந்து இவன் பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் மேல ஏறி மேலே போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த உருடி திருவிழாவில் ஜெயிச்சிடறாரு. சொன்ன மாதிரி அவங்களுமே இவனை ஒரு சின்ன குழந்தை மாதிரி படுக்க வச்சு பால் கொடுக்குறாங்க.
நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் அதே இடத்துக்கு வராங்க. நம்ம பையன் ஒரு ஏக்கத்தோட தான் அந்த தாய்ப்பாலை கேட்டிருக்கான் அப்படிங்கிறத அவங்க அம்மாவும் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தன் பையனை வாங்கி நான் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு குழந்தை மாதிரி படுக்க வச்சு பால் கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அப்பாடி இப்போதாங்க நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆசை ஏக்கம் எல்லாமே போச்சு. அந்த சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஊரில் அந்த பொண்ணும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அவங்க நாடக குழுவில் நம்ம ஜானுமே இருக்கான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா ஜானும் அவங்க ஃபேமிலியில ஒருத்தனா ஆயிட்டான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த மூவியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு வித்தியாசமான கதையில உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.